விவேக், அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது வந்து 5வது எபிசோடு வந்துட்டோம் வெற்றிகரமாக. திமுக கூட்டணியிலேருந்து மதிமுக, விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, இந்திய கம்யூனிஸ்ட்டு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகு, காங்கிரஸ். முதல்ல காங்கிரஸ். அதனால தான் கடைசியாக சொன்னேன். ஓகே, இவ்வளோ பேர் வெளியில் வந்துட்டாங்க. கூட்டணியில் இருந்தாங்க, வந்துட்டாங்க, அதோட முடிஞ்சிட்டா நமக்கு இப்போ பேசுறதுக்கு டாபிக் இல்லை. ஆமாம். வெளியில் வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னெல்லாம் திமுகவில் இருந்த போது நடந்தது அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க, சோஷியல் மீடியாவில் போடுறாங்க, எங்கே பார்த்தாலும் எக்ஸில் பதிவிடுறாங்க, மேடையில் பேசுகிறாங்க. யாராவது ஒருத்தர் போனால் கூட குறுக்க நிப்பாட்டி என்ன நடந்தது தெரியுமா, நாங்கள் டிஎம்கேல இருந்தப்போ என்ன நடந்தது தெரியுமா, அந்த கூட்டணியில் என்ன நடந்தது தெரியுமா, அங்கே என்ன சொன்னாங்க தெரியுமா, ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு ஒரே பதில் எல்லாரும் நியாயப்படுத்துறாங்க. போன முறை நம்ம வீடியோ பண்ணும்போது அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்கள் என்னெல்லாம் காரணம் சொல்லிட்டு போனாங்கன்னு பேசணும். இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறோம், பிரிந்தவர் பேசினார். என்னடா நடக்குது இங்க? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வட்ட வட்ட பாறையிலே எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. இதெல்லாம் ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். பிரிந்தவர் பேசினால்னு சொன்னோம்ல, இதில் வந்து பழுத்த அரசியல்வாதி திமுகவில் இருந்தார், அப்புறமா வந்து மதிமுக ஆரம்பித்தார். அங்கேருந்து முதல்ல பிரிந்தார், மதிமுகங்கிற கட்சியை ஆரம்பித்தார். அவர் திருப்பி அங்கேருந்து வெளியில் வந்துட்டு திருப்பி டிஎம்கே கூடயே போய் கூட்டணி வச்சுக்கிட்டாரு. ஆணு வேற புகழ்ந்தார், அங்கே இருக்கிறவங்கள எல்லாம் பண்ணார். எலெக்ஷனில் நின்னாங்க, ரிசல்ட் வேறையாக போச்சு, வெளியில் வந்தார், பேச ஆரம்பிச்சிட்டார். ஆக்ரோஷமாக பேசி, ஆவேசமாக பேசி நீ உன்னை யார் ஆரம்பிச்சாங்கன்னு தெரியும் அப்படின்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மக்கள் கேட்க தானே செய்வாங்க, நீங்கள் எங்கே கூட்டணியில் இருந்தீங்க, இப்போ வெளியில் வந்து இப்படி பேசுகிறீங்களேன்னு கேட்க மாட்டாங்களா? அப்படி தான் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. செய்தியாளர்னு அதானே பண்ணணும். திமுக ஆட்சியில் கமிஷன், கட்டிங், கரப்ஷன் இது 3 இருந்தது அப்படின்னு சொல்கிறார். உடனே செய்தியாளர்கள் என்ன கேட்குறாங்க, ஏன் சார் நீங்கள் அந்த கூட்டணியில் தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க, அது ரொம்ப அற்புதமான பதில் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பதில் அது? கூட்டணி தர்மம் இருக்குமா? அது கூட்டணிக்குள்ளே இருக்கும்போது எப்படியாவது பேச முடியும், அது மாதிரி பேசக்கூடாதுல்ல, கூட்டணி தர்மம் இருக்காது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கூட்டணி தர்மத்தை பார்க்குறவர் மக்கள் தர்மத்தை பார்க்க வேணாமா? இந்த மாதிரி கமிஷன், கரப்ஷன் இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு துணை போனால் திருப்பி எப்படி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? ஸோ கூட்டணிக்குள்ளே இருந்தாக்க அவங்க என்ன தப்பு பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு நீங்கள் அங்கே இருப்பீங்க அப்படிங்கிறது தானே கேள்வியாக வருது இங்கே. இப்போ மக்கள் தர்மத்தை பார்த்தனால தான் ஊழலே இல்லாத தாவேக்கா ஆட்சியில் வந்து கூட்டணிக்கு சேர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். கருதலாம். ஆமாம், ஆட்சியில் இருந்தால் தானே ஊழல் இருக்கான்னு தெரியும். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், அப்புறம் தானே ஊழல் தெரியும். அவர் கோவப்பட்ட கேள்வி வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. அவர் என்ன கேட்குறாரு, கேட்டவர் ஈவே ராமசாமி, அண்ணாதுரை, கருணாநிதி போன்றவர்களோடலாம் அரசியல் பண்ண நீங்கள் இப்போ வந்து தாவகா கூட அரசியல் பண்ண வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் தான் ரொம்ப கோவப்பட்டார். ஆனால் அந்த கேள்வியை கேட்ட செய்தியாளர் வந்து உன்னை பார்க்க தவறிட்டார். அந்த மீட்டிங்லேயே அவர் எப்படி இருந்தார், அந்த செய்தியாளர் கூட்டத்திலேயே டிஷர்ட்டு, தலப்பா. ஸோ மாற்றிட்டார், அவரோட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டார். அதுக்கப்புறம் இருக்கிற பேட்டியிலலாம் பார்த்தாக்க பேண்ட் போட்டு சட்டை போட்டு இன் பண்ணிக்கிட்டார். ஆமாம், ஏன்னா இது வந்து யங்ஸ்டர்ஸ் கட்சி. ஸோ ட்ரெண்டை மாற்றிட்டார். ஆக்சுவலாக அவர் சொல்லும்போது இன்னொன்று வேறு சொன்னார். ஒரு பேட்டியில் சொல்லும்போது, நாங்கள் வந்து எங்கள் சின்னத்திலே நின்றுருக்கலாம். அது எப்போ சொன்னார்னாக்க, விசிகாக்கெல்லாம் வந்துட்டு அமைச்சர் பதவி கொடுத்த உடனே ரொம்ப ஆதங்கப்பட்டார். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, நம்மளும் இந்நேரம் அமைச்சராக இருக்கலாம், கட்சி ஆரம்பித்து நம்ம ஆட்சியை பிடிப்போமான்னு தெரியாது, அமைச்சராகிறது ஈஸி இல்லை, இப்போ இவங்க கொடுக்கறது வந்து என்ட்ரி அந்த மாதிரி ஆகிடுச்சுல்ல. ஏன்னா இல்லைனாக்கா சிறு கட்சிகள் எப்போ ஆட்சி அமைக்கிறது, எப்போ அவங்கெல்லாம் அமைச்சராகிறது, அவங்கள்ட்ட இருக்கிறவங்கெல்லாம் அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரொம்ப கம்மி. பெரிய கட்சிகள் தான் ஆட்சி அமைக்க முடியும். இந்த கட்டத்தில் இதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டது வந்து காங்கிரஸ் தான். ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. அவங்களும் அமைச்சரவைக்கு வந்தவொன்னே தான் அவங்களுக்கே வந்து ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதனால் ஏன் வந்து திமுக கூட்டணியில் இருந்தோம் அப்படின்னு
வைகோ ஒரு ரீசன் சொல்கிறார். என்னென்னா பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருந்தோம். இது வந்து அந்த கூட்டணியில் இருந்த முக்கால்வாசி கட்சிகள் எப்போதுமே சொன்ன கருத்து இதுதான். தாவேகாவுக்கு மாறிய பிறகு சொன்ன கருத்துக்களும் இதுதான். பாஜக உள்ள வந்துரும்னு தான் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தோம் ஆஹா அப்படிங்கிறது. ஸோ அவங்க நிலைப்பாட்டில் அவங்க கரெக்டாக இருக்காங்க. பாஜக உள்ளே வந்துரும்னு தான் திமுக கூட இருந்தாங்க. திருப்பி அதே மாதிரி பாஜக உள்ளே வந்துடும் தான் தாவேகா கூட இப்போ இருக்காங்க. கொள்கை மாறா கூட்டணி. ஆமாம். வைகோ வந்துட்டு தேர்தலில் வந்து அவங்க கட்சி சின்னத்தில் நிற்காததுக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அது வந்து என்னன்னாக்க எங்களை ரொம்ப வற்புறுத்துனாங்க, எங்களை வந்து எங்கள்கிட்ட வந்து கருத்தே கேட்கல, நீங்கள் இதில் இருந்தால் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை ஒரு கார்னர் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வேறு வழி தெரியல, அதனால் வந்து நாங்கள் அதில் நிற்க வேண்டியதாக போச்சு. திருப்பி திருப்பி யோசிக்கிறாரு. அது ஆஹா ஒரு பெரிய வாய்ப்பை விட்டுட்டோமே. ஏன்னா ஜெயிச்சதுக்கு பிறகு விஜய் வந்து அவங்க வீட்டுக்கு போனப்ப அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க இருக்கிற எல்லாரையும் அறிமுகப்படுத்தும் போதே இவங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுவாங்கன்னு சொல்கிறாரு. ஆமாம். அது ஒரு மனம் திறந்த வரவேற்பாக இருந்தது. இதில் வந்து துரை வைகோ என்ன சொல்கிறாருனாக்க, நான் இன்னும் நிறையா பேசுவேன், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த கூட்டணியிலன்னு எங்களுக்கு தான் தெரியும், அதனால் நான் இன்னும் நிறையா பேசுவேன் அப்படின்னு துரை வைகோ சொல்லியிருக்கார். அடுத்த பெருந்தலைவர் அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய தலைவர் திருமாவளவன். அவர் தாவேகா கூட்டணிக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டாரு. திமுக உடனே அதுக்கு வந்து எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. விசிகாவினரை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காங்கிரஸ் போனது கூட பிரச்சனை இல்லை, விசிகா எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது அவங்கள்ட்ட இருந்தது. குறிப்பாக ஆராசாலேருந்து ஆரம்பித்து நிறைய பேர் அவதூறான அவருடைய பதிவு, அது டிலீட் ஆனது, இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஆராசா பதிவில் கவிதை. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு சமூக பதிவு ஒன்று எழுதுறாரு விசிகா தலைவர் திருமாவளவன். விசிகா முதல் முறையாக அமைச்சரவையில் பதவி வகிச்சிருக்கு, அமைச்சரவையில் வந்திருக்கு. திமுகவிலையும் அதிமுகவிலையும் ஒரு தலித் அமைச்சராவதற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒரு தலித் அமைச்சராவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆமாம், அவங்க வந்து ஒரு கொள்கை முழக்கமாகவே வச்சுருந்தாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது வந்து விசிகாவோட ஒரு கொள்கை முழக்கமாக இருந்தது. அந்த கனவு அவங்களுக்கு நனவாகுது. ஆமாம். அப்படி இருக்கும்போது எங்களை அவதூறு பண்ணுறாங்க, இதை வந்து திமுக தலைமை வந்து தட்டி கேட்கணும், திமுக இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து சொல்கிறாரு. இத்தனை அவமானங்களை சகிச்சுக்கிட்டு எதிர்நீச்சல் போட்டு நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, இதுக்கப்புறம் மறுபடியும் திமுக குறித்த ஒரு கருத்தை எங்கே பேசுகிறாருன்னா, தில்லியில் செய்தியாளர்கள் சந்திக்கும் போது பேசுகிறார். திமுக தனித்து நின்றால் ஜெயிக்குமா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு, அப்படி ஜெயிக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு முதல்ல. ஏன் அந்த கேள்வி கேட்குறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி திருவாரூரில் ஒரு கல்யாணத்தில் ஆராசா ஸ்டாலினை பார்த்து, தலைவரே இனிமேல் நம்ம தனியாகவே நிற்போம், கூட்டணி நமக்கு யாரும் வேணாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால அவர் கேட்குறாருங்க. அதனால அப்படி கேட்கப்படும் போது என்ன பதில் சொல்கிறாரு, கூட்டணி இல்லாமல் எதிர்காலத்தில் ஆட்சியை தக்க வைக்க முடியாது அப்படின்னு பொதுவான ஒரு கருத்தை திமுகவுக்குன்னு மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை, கூட்டணி இல்லாமல் இது பண்ண முடியாது. ஏன்னா இப்போ தாவேகா காட்டியிருக்கோம் பரவாயில்ல, அதோட சேர்ந்து இன்னொரு வார்த்தையும் சொன்னார், கூட்டணி வேணுமா வேண்டாமாங்கிறது அவங்க உட்கட்சி விவகாரம், அதுக்குள்ளே நான் தலையிட விரும்பல, ஆனால் கூட்டணி இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு அதையும் சொல்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் சென்னை விமான நிலையத்தில் அவர்கிட்ட இதே கேள்வி வைக்கப்படுது. அப்போ அவர் சொல்கிறது தான், திமுக கூட்டணியை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய அவசியம் இல்லை, என்னுடைய சக்தி இல்லை, அது ஜெயிச்சதுக்கு பிறகு அவர் இன்னொன்று சொன்னார். என்ன அடிச்சன்னா, திமுக கூட்டணியை உடையாமல் பாதுகாத்தது இந்த திருமாவளவன் தான் தேர்தலுக்கு முன்னாடி அப்படின்னு அவர் சொல்கிறார். தேர்தலுக்கு முன்னாடி இந்த கூட்டணியை நான் தான் பாதுகாத்தேன், என்னை வச்சே பிளக்க பார்த்தாங்க, ஆனால் நான் அதுலேருந்து வெளியில் வரலை, நான் தான் பொறுப்புணர்வுடன் அந்த கூட்டணியை அப்படியே வச்சுருந்தேன். எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த கூட்டணியை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லைங்கிறத விட வலிமை எனக்கு இல்லைன்றார். அவர் சொல்கிறது உண்மை, ஏன்னாக்க அதுதான் ஃபேக்ட். எப்படின்னா, கூட்டணியோட தலைமை வந்து டிஎம்கே தான். ஸோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் இது எப்படி நடக்கும், என்ன நடக்குங்கிறது தெரியல. ஆனால் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு முன்னாடி 2-3 தடவை போய் பார்த்து கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சேர்ந்தோம் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆதரவு கொடுத்து அதிமுக அதில் ஆட்சி அமைப்பதா ஒரு பேச்சு எழுந்து, திருமாவளவன் முதலமைச்சர் ஆக்கலாம்னு ஒரு பேச்சு எழுந்தது அப்படிங்கிற தகவல் வந்த உடனே அதை பற்றி ஒரு மேடையில் சொல்கிறாரு. மதுரையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அதுக்கு விளக்கம் தர்றாரு. அப்போ தான் அவருடைய முழக்கம் திமுகவுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வார்த்தை விடுறாரு. காட்டுமன்னார் கோவிலில் நான் முதல்ல நிற்கிறதா இருந்தது,
அப்புறம் நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல இருந்த ஜோதிமணின்னு ஒருத்தருக்கு வந்து அந்த இடம் கொடுக்கப்பட்டது, அவர் ஜெயிச்சிட்டாரு. திருமாவளவன் ஏன் காட்டுமன்னார் கோவில்ல போட்டியிடல அப்படின்னு யாராவது திமுக தலைவரிடமோ அங்க இருக்கக்கூடிய முக்கிய தலைவரிடமோ கேட்டிங்களா இது ஏதோ சூசகமா சொல்றாரு அப்படின்னு ஒரு ஏதோ கேள்வி ஒரு அழுத்தம் அவருக்கு தரப்பட்டிருக்கு, அது அப்படி சொல்றாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கே அங்க சிட்டிங் அமைச்சர்களுக்கே அங்க சீட்டு தர முடியாத ஒரு நிலைமை இருந்தது அப்படிங்கிறதையும் அங்க சொல்றாரு. ஆக்சுவலா அவர் அந்த மேடையில சொன்னதை விட காதர் மொய்தீன் கொடுத்த பேட்டி வந்து ரொம்ப சுவாரஸ்யம். ஆமா, அவர் என்ன பண்ணுறாருன்னா அது ஒரு கதை மாதிரியே சொல்கிறாரு. எப்படின்னாக்கா, நானும் அபூபக்கரும் அறிவாலயத்துக்கு போனோம். அறிவாலயத்துக்கு போயிட்டு, சார் ரொம்ப பிரச்சனை பெருசாக இருக்கே சார், என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள் கேட்டுட்டு இருக்கும்போதே, அதுக்கு முதல் நாள் வந்துட்டு ஸ்டாலினே என்ன ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாருன்னா, அதிக எம்எல்ஏக்களை கொண்ட கட்சியை ஆட்சி அமைக்க கொடுங்க அப்படின்னு அவரே ஆளுநருக்கு ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்துருந்தாரு. அதை ஒற்றி நாங்களும் வந்து அதே மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்தோம். மறுநாள் வந்து பிரச்சனை ரொம்ப அதிகமாச்சு. அப்போ நாங்கள் திருப்பி அறிவாலயம் போனோம். அறிவாலயம் போய் அவர்கிட்ட கேட்டோம். அப்போ சொன்னாங்க, இபிஎஸ் தலைமையில் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு திமுக பேசுவதாக சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பக்கத்தில் இருந்த அபூபக்கர்கிட்ட கேட்டேன், எப்பா என்னப்பா சொல்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் இதே திருப்பி சொன்னார். எனக்கு திரும்பவும் புரியல. ஒரே மாதிரி ஒரு குழப்பத்தோடையே நாங்கள் வந்து திரும்பி வந்துட்டோம். 2வது நாள் வந்து ஆதரவு கொடுங்கன்னு ப்ரெஷர் ரொம்ப எங்களுக்கு அதிகமாச்சு. என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு புரியல. அவர் வந்து அந்த கூட்டணியில் அந்த தர்மத்தை பாதுகாக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு. என்ன பண்ணுறதுனே தெரியல. திருப்பி போனோடனே இன்றைக்கி இன்னொரு புது கதை சொன்னாங்க. இன்றைக்கி வந்து என்ன சொன்னாங்கன்னா, திருமாவை முதல்வராக்கலான்னு நாங்கள் பார்க்குறோம். அப்போ நான் எனக்கு என்னன்னே புரியல. அவருக்கு அப்படி ஷாக்குன்னு இல்லை. அவர் ஆக்சுவலாக கூட்டணியில் வந்துட்டு சீட்டு கேட்டுட்டு வரும்போதே மயக்கமாயிட்டார் அவர். இப்போ எப்படி மயக்கமாகாமல் இருந்தாருன்னு தெரில. திருப்பி போய் கேட்டோன்னே இது மாதிரி திருமாவளவனை வந்து முதல்வராக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ கேட்டேன், என்னங்க அவர் இன்னும் எம்எல்ஏ கூட இல்லை, எப்படி அவரை முதல்வராக்குவீங்க? அதெல்லாம் 6 மாதத்தில் அப்படின்னு 6 மாதத்தில் ஆக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் தெரியல. அதனால் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தோம். அப்படி இல்லைனாக்க, இந்த முடிவை எடுக்கலைனாக்க பாஜக ஆட்சி தான் நடக்கும் மறைமுகமாக. குடியரசுத் தலைவர் ஆட்சியோ ஆளுநர் மூலமாக ஏதாவது பண்ணாங்களா, அது வந்து பாஜக ஆட்சியாக இருக்கும். அது வரக்கூடாது. அதனால் நாங்களும் வந்து தாவாக்கம். இந்த ஒரு நேர்காணல் வந்து ரொம்ப பிரபலமாக ஆச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஏன் தாவேக்காவில் சேர்ந்தோம் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு இதாக சொல்கிறாரு. அதுவுமே வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் எப்படின்னா, திமுக ஜெயிச்சிரும் இந்த தேர்தலில் அப்படின்னு நாங்கள் ரொம்ப நம்பினோம். அவர் நம்பணும்னு சொல்கிறாருல்ல. ஆனால் அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, கடலூரில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் எங்கள் மகளிரணி வந்து கொளத்தூரில் போய் வேலை பார்த்தாங்க. ஆனால் அவங்க வந்து எங்கிட்ட ஒரு அதிர்ச்சியான செய்தி சொன்னாங்க. தேர்தலுக்கு முன்னாடி நடந்ததை சொல்கிறாரு. அதிர்ச்சியான செய்தி சொன்னாங்க. ஜெயிக்கிறது கஷ்டம் போல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க திமுகவுக்கு, அதுவும் முதலமைச்சர் தொகுதி. நான் வந்து இதை திமுக வட்டாரத்தில் நான் இதை சொன்னேன், இது மாதிரி இருக்குது போல இருக்கேங்கன்னு ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ காதர் மொய்தீனுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு இதில் இந்த ரிசல்ட் இப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. இதை வந்து திமுக வட்டாரத்தில் யார்கிட்ட சொன்னார்னு தெரியல. எப்படி என்ன அவரே சொல்கிறாரு, அது அலர்ட் ஆனாங்களா என்னன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு கடலூரில். இந்த திமுக கூட்டணி கட்சிகள் அங்கேருந்து வெளியே வந்து தாவேக்காவோட இணைஞ்சதில் அதிகமாக வெளியில் பேசியது, அதிகமாக முரசொலியால் தாக்கப்பட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் பே. சண்முகம் அவர்கள் தான். அவர் கொஞ்சம் தடாலடியாக பேசுகிறாரு. ஆமாம், அவருடைய பதிவுகளுமே அப்படித்தான், அதுதான் பிரதிபலிக்குது. முதல்ல என்ன சொல்லிடுறாருன்னா, தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிப்பது அப்படிங்கிறது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுயேட்சையாக எடுத்த ஒரு முடிவு. திமுகவோ யாரோ அனுமதி கொடுத்து எடுக்கப்படலை தெளிவாக சொல்லிடுறாரு. அப்படி சொல்லும் போதே இன்னொரு வார்த்தையை அழுத்தி சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஒரு கூட்டணியே இல்லை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இல்லை அப்படின்னு இந்த கழகத்தின் குரலை முதல்ல தொடங்கி வைக்கிறாரு. பே. சண்முகம் வந்து இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டெல்லாம் சொல்கிறாரு. கூட்டணிக்கு வந்து பலம் பத்தலைன்னு தான் தேமுதிக எல்லாம் உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. அதாவது எங்களால் நீங்கள் ஜெயிச்சிங்க, உங்களால் நாங்கள் ஜெயித்தோம் அப்படிங்கிறது தான் அந்த கூட்டணியோட பலமாக இருந்தது. அப்படி அதுக்காக தான் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு அதையும் சொல்கிறாரு. அதுதான் யதார்த்தன்றார். உங்களால் நாங்கள் ஜெயித்தோம், எங்களால் நீங்கள் ஜெயிச்சிங்க, அதுதான் யதார்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு அவர். பே. சண்முகத்தை வந்து திமுக நிறைய பேர் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவதூறாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணியை விட்டு விலகினாலே தாக்குவோம் அப்படிங்கிற திமுகவுடைய இதை வந்து தலைவர் தான் கட்டுப்படுத்தணும்
அப்படின்னு தலைவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அறிவிப்பையும் கொடுக்குறாரு. ஜூலை 2ஆம் தேதி சென்னையில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது ஆட்சி அதிகாரத்தில் திமுக இல்லை அப்படிங்கிறதையே அதனால் ஏற்றுக்க முடியல, அதனால தான் இப்படிலாம் செய்யுது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படியாவது ஆட்சியை கவிழ்க்கணும், எப்படியாவது தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்கணும், எல்லா விதமான வேலைகளும் இப்போ ஜூலை 2ஆம் தேதி நடந்த இதில் ஜூலை 2ஆம் தேதி பேசணும் அப்படி சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி முரசொலியில் வந்து கொள்கைன்னு என்ன இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிக்கெல்லாம், கொள்கை புடலங்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அதுக்கு எதிர்வினை வந்து இவங்கள்ட்டேருந்து ரொம்ப பலமாக இருக்குது. என்னென்னா, ஒரு புடலங்கா படத்தை போட்டு அதை ஒரே புடலங்காக்குள்ளே பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லாரையும் 3 ஈக்குவல் ஷேர் கொடுத்து 3 பேருக்கு அந்த புடலங்கால பேர் கொடுத்து அப்படி ஒரு அந்த அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஷேர் கூட இல்லை. பாஜகவுக்கு அதிகமான ஷேரு, அதிமுகவுக்கு அதிகமான ஷேரு, திமுகவுக்கு அதில் சின்ன கம்மியான ஷேர். புடலங்கா வளைஞ்சிருந்தது, எல்லாருக்கும் ஒரே ஷேர்னு நான் நினச்சேன். நீங்கள் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா, திமுக வெளியில் வேறு உள்ளே வேறு. இவங்கெல்லாம் ஏன் வந்து வெளியில் வந்தோன்னே இவ்வளோ பேசுகிறாங்கன்னா, அந்த கூட்டணி அமைக்கும்போது தொகுதி பங்கீடுல வந்துட்டு யாருக்குமே அந்த அளவுக்கு சுமூகமான ஒரு போக்கு இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டு அதில் ப்ரெஷரைஸ் பண்ணப்பட்டு அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு போயிருக்காங்க. ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் எப்படி சொல்லிட்டாரு, இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் அவரை முதல்ல போய் இந்த தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாடு இதெல்லாம் எடுக்கும்போது ப. சிதம்பரம் அவரை போய் அலுவலகத்தில் சந்திச்சுட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்து 2 கம்யூனிஸ்ட் தலைவர்களும் கூட்டாக பேட்டி தராங்க. அப்போ அவங்க சொல்லும்போது சொன்ன ஒரு வாசகம் அப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு, ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்ன தேதி வந்து ஜூன் 6ஆம் தேதி. ஜூன் 6ஆம் தேதி இப்படி ஒரு கருத்தை மு. வீரபாண்டியன் சொல்கிறாரு. ஜூன் 11ஆம் தேதி வேற ஒன்று சொல்கிறாரு. ஜூன் 11ஆம் தேதி அதுக்குள்ளேயும் மாறிட்டாங்க. ஆமாம், திமுக கூட்டணிக்குள்ளே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை, தமிழக அரசியல் களத்தில் இப்போது வந்து எதுவுமே ஒரு உறுதி இல்லாத ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அவர் ஏன் அதை சொன்னார்னாக்க, கம்யூனிஸ்டுகளை வந்து நாங்கள் தான் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்க சொன்னோம் அப்படின்னு திமுக காரங்க சொன்ன உடனே, ஸ்டாலின் சொன்ன உடனே அதுக்கு அவரோட எதிர்வினை தான் இது. நாங்கள் வந்து எங்களை யாரும் சொல்லி எல்லாம் நாங்கள் போக வேண்டியதில்லை. இது 2 பேருமே சொல்கிறாங்க. சண்முகமும் தான் சொல்கிறாரு, இவரும் இதை தான் சொல்கிறாரு. இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கறது, திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க திட்டமிட்டது அப்படிங்கிறது தான். அது எப்படி ஒன்று சேரலாம் அப்படின்னு திராவிட கட்சிகளை எதிர்த்து பேசினவங்க எல்லாரும், திராவிட கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்க, இடதுசாரிகள் இதில் ஒரு இடத்துல மாறுபடுறாங்க. குறிப்பாக மு. வீரபாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா, 2மே ஜனநாயக சக்திகள், 2 இணைந்து செயல்படுறதுல தவறு இல்லை, எங்களுக்கு முரண்னா அது பாஜகவோட தான். இவர் இப்படி சொன்னார். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பே. சண்முகம் என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு திராவிட கட்சிகளுக்கு அவங்க மட்டும்தான் ஆட்சிக்கு வரணும். அவரோட கனவை பாருங்க, நாளைக்கு கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வருதுன்னு சொன்னா கூட அவங்க இதை தான் சொல்லுவாங்க அப்படின்றாரு. எவ்வளோ பெரிய மாபெரும் கனவு, கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. பே. சண்முகம் சொல்றாரு, அப்படிதானே இருக்கணும், எல்லாருமே ஆட்சிக்கு வரணும்னு தானே ஆசைப்படுவாங்க. கரெக்டு தானே? தாவேக்கா ஆட்சி ஒரு 3 மாசத்துல கொஞ்ச நாள்ல கவுந்துரும் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதுக்கு மு. வீரபாண்டியன் ஒரு கண்டனத்தை சொல்கிறாரு. ஒரு மூத்த தலைவர் இப்படி பேசக்கூடாது, கருணாநிதியிடம் அரசியல் படித்தவர் இப்படி வந்து பேசக்கூடாது அப்படின்னு. இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து இந்த மு. வீரபாண்டியன் நேரடியாக திமுகவை எதிர்க்கிறது, ஒரு கண்டனம் தெரிவிக்கிறதோ இப்படி சொல்லிட்டாரு. பே. சண்முகம் என்ன தெரியுமா சொன்னார், தேர்தல் வரும் கவுந்துரும் ஸ்டாலின் சொன்னார். அப்போ புரியல, இப்போ புரியுதுன்னு எப்போ சொல்கிறாரு, அந்த சிம்பு ஒரு மீம் போடுவாங்களே. ஆமாம், அப்போ புரியல, இப்போ புரியுது. தாவேக்கா எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசி 3 பேர் கைதானப்போ சொல்கிறாரு. ஸோ இவங்க வந்து பிரிந்தவர் பேசுறது வந்து ஒரு நாளைக்கு ஒரு விதமாக இருக்குது. இவ்வளோ பேரை பேசிட்டோம், முக்கியமான ஆட்களை பேசல, ஜெயிச்ச உடனே முதுகில் குத்திட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு திமுகவால் விமர்சிக்கப்பட்ட காங்கிரஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது. மாணிக்கம் தாக்கூர் வந்து அது ரொம்ப முன்னாடியிலேருந்தே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அவர் பல கருத்துக்களை சொல்கிறார். அவர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்தலத்தில் டெய்லி அவருக்கு வேலை என்னென்னா டிஎம்கேவை பற்றி ஏதாவது ஒன்று போஸ்ட் போடுறது தான் வேலை. இதுக்காக எடுக்கும்போது எதை எடுக்க எதை விடுக்கன்னு தெரியாத அளவுக்கான ஒரு பதிவுகள் அவருடைய நிறைய இருக்கு. நம்ம அவ்வளோத்தையும் பேச முடியுமான்னு தெரியல. இதில் கூட்டணியில் இருந்த தோழமை கட்சிகளாக இருந்தாலும் திமுக அவங்க மேலே விஷத்தை கக்க தயங்காது அப்படின்னு ஒரு பதிவில் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு பதிவில் ஒவ்வொரு கருத்துக்களாக தான் அவர்கிட்ட சொல்ல முடியுது. இன்னொன்று சொல்லியிருக்காரு,
2 திராவிட கட்சிகள் வாழ்நாள் எதிரிகள் ஒரு இரவில் ஒன்றானார்கள். தமிழகத்திற்காக இல்லை, மத சார்பின்மைக்காக இல்லை, ஒரே ஒரு மனிதனை நிறுத்த விஜய். சில சமயம்லாம் அவரோட பதிவுகள்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் படிக்கிறதுக்கு, வந்து ரொம்ப ஸ்கிரிப்டட். வந்து ஊழல் கமிஷன், இரட்டை வேடம், அதிகார அகங்காரம், இதற்கெல்லாம் இனி தமிழகத்தில் இடமில்லை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இதெல்லாம் நேரடியா அவர் திமுக மேல இருக்கக்கூடிய அடிகள். திமுக இன்று முகமூடியை கழற்றுமா அப்படின்னு கேட்கிறார் ஒரு இடத்துல. அவங்க வந்து முரசொலியை வந்துட்டு திட்டத்துக்கு வந்து நிறையா பயன்படுத்திப்பாங்க. இது மாதிரி கூட்டணி கட்சியை விட்டு போனதை காங்கிரஸ் ராகுல் காந்தியை வந்து கண்டினியூஸாக அதில் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அது பண்ணாமல் இருந்ததில்லை. காங்கிரஸ் அமைச்சர் ஒரு கருத்து சொல்றாரு, கூட்டணி கட்சிகள் மீது பழி போட்டு அவங்க விமர்சிச்சுக்கிட்டே இருந்தா திமுக இனி ஆட்சிக்கே வர முடியாது. எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு ஆட்சி அதிகாரம் கிடைத்த காங்கிரஸ், திமுக தயவால் காங்கிரஸ் வென்றது உண்மைன்னே வச்சுப்போம். ஆனால் காங்கிரஸ் தயவால் எவ்வளோ தடவை திமுக வென்றிருக்கு தெரியுமா? 67, 71, 96, 2006, 2021 எங்கள் தயவால் தான் ஜெயிச்சது. ஆனால் எப்போயுமே ஜெயிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரிந்தவர் பேசினால் நம்ம பேச ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன். நிறைய மெட்டீரியல் இருக்குது. இப்போ பேச்சு இப்போ அடங்கிட போகிறதில்ல, இன்னும் பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க, பிரிஞ்சுக்கிட்டே இருக்க போகிறாங்க. ஏன்னா பேச பேச அந்த பிரிவின் தூரம் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகுது. முடிஞ்சால் இன்னொரு எபிசோடில் பிரிந்தவர் பேசினால் பார்ட் 2 வேணாலும் பண்ணுவோம். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால். இப்போதைக்கு இதை முடிச்சுப்போம்.